தமிழோசையாளர் இந்த வார இலக்கியம் பாலா நம்மோட இணைஞ்சிருக்காரு. வழக்கம் போல ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பேச போகிறோம் இன்னைக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். கம்பன் கழகம் நடத்தும் கம்பன் விழா. இந்த வார இலக்கியத்தில் பாலா வந்து மெட்ராஸ் டே பற்றி பேச போகிறாரு. அப்புறம் கீரனூர் ஜாகிர் ராஜா அவர் வந்து ஒரு 100 நாவல்கள் தொகுத்திருக்காரு, அதை பற்றி பேச போகிறாரு. அன்பளிப்பு கு அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதையை பார்க்க போகிறோம். அப்புறம் எஸ்ஆர்வி பள்ளிகள் திருச்சி நடத்தும் அறிஞர் போற்றுதும் 2026 பற்றின அப்டேட்ஸ். பண்புடன்.com நடத்தின சிறுகதை போட்டி முடிவுகள். அடுத்ததா இந்த வார கேள்வி இருக்கு. இந்த வார கேள்வி இலக்கிய கூட்டங்களுக்கு பேசுறதுக்கு சன்மானம் அவசியமா அப்படிங்கிற டாபிக். அதை தவிர இலக்கிய கழகமா தூரன் விருதுகளை பற்றி வச்சிருக்கோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாலா. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கம்பன் கழகம் கம்பன் விழா அப்படின்னாலே ஒரு சிறப்பு. ஏன்னா கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லும் பொழுது கம்பன் கம்பராமாயணத்தை வந்து இப்போ பாப்புலர் பண்ணுறதுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. விஷ்ணுபுரம் வட்டத்தில் கூட நடந்தது கம்பன் விழா, இங்கே டாலஸில் நடந்தது. இப்போ இது நடக்க போகிறது வந்து சென்னை கம்பன் கழகம் விழா 2026. பட்டிமன்றம் தலைப்பே சூப்பராக இருக்குது. வென்று நின்ற சொல் யார் சொல் அப்படிங்கிற தலைப்பு. சொல்லுங்க பாலா இந்த கம்பன் விழாவை பற்றி. கம்பன் கரகம் சென்னையில இருந்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க போய் எட்டி பார்த்தது உண்டு. சென்னை கம்பன் கரகம் உண்டு, புதுச்சேரி கம்பன் கரகம் உண்டு, பாரிஸ்ல கூட நல்ல முறையில பண்றாங்க, ஆஸ்திரேலியா பெரிய அளவுல பண்றாங்க. சென்ற ஆண்டு திமுக ஆட்சி தொடர்ந்திருந்த போது வைரமுத்து அங்க வந்து சில பேச்சுகள் வந்து சர்ச்சைகளை உண்டு பண்ணிச்சு. இந்த வாட்டி அதே மாதிரி அவர் வரல. ஆனா 3 நாட்கள் விழா ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு. ஸோ சுவாரஸ்யமான நிகழ்வுகள். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நிகழ்வையும் அவங்க வீடியோவா மெகா டிவி தொகுத்து போட்டிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட்ல அப்பப்போ ஒலிக்க விட்டுட்டு ஆஃபீஸ் வேலை மற்ற வேலைகள்லாம் ஓடிட்டு இருக்கு ரேடியோ மாதிரி. பல்வேறு சுவாரஸ்யமான பேச்சுக்கள் நீங்க சொல்ற மாதிரி நீதியரசர் வே ராமசுப்ரமணியன் அவர் பேசினது, முக்கியமா இலங்கை இவர் பேசினது, ஜெபராஜ் பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. சுகிசிவம் பேசினது சுவாரஸ்யமா இருந்தது. சுதா சேஷையன். அதுக்கப்புறமா தளிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையினரை உள்ள இழுத்துட்டு வராங்க. அதுவும் ரொம்ப முக்கியமா பட்டது. ஸோ கம்பன் கழகம் சென்னை வீடியோக்கள் மெகா டிவியில பாருங்க. அங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே அப்படியே ஒரு கம்பரோட சபையில சடையப்ப வள்ளல் ராமர் அப்படி அப்படின்னு அவங்களாவே மாறிடுறதுனால பக்தி பூர்வமா அணுகுதல், இலக்கிய பூர்வமா அணுகுதல், புதிய வார்த்தைகள், புதிய பார்வைகள், ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு, தவற விடாது. சிறப்பு பாலா. கம்பராமாயணத்தை பற்றி சொல்லும் பொழுது இது வந்து ஒரு இலக்காகவே வச்சிருந்தேன் நானுமே. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி எப்படியும் ஒரு பாடலாவது ஒரு நாளைக்கு அப்படிங்கிற கணக்கில் வச்சா கூட அதை படிக்கிறதுக்கு 10,000 பாடல்களுக்கு மேலே இருக்கிறதுனால நீண்ட நெடிய காலம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் முடியல. வழக்கம் போல் நம்ம இடர்பாடுகள்னால அது ஒரு குறிக்கோளாக எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. சரி, நம்ம இந்த வார இலக்கியத்துக்குள்ளே போயிடலாமா? நிச்சயமா. இந்த வார இலக்கியத்துல திரும்ப சென்னை கம்பன் கரகம் சொன்னோம். இந்த வாட்டி ஒரு தீமோடையே ஓடுதுன்னு நினைக்காதீங்க. அடுத்து வந்து மெட்ராஸ் டே. ஸோ சென்னை, அப்போ சென்னை, இது மெட்ராஸ். அடுத்த வார இறுதியில மெட்ராஸ் டே கொண்டாடுறாங்க. ஊரே கொண்டாட்டமா தான் இருக்கும். பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு பிடித்த நிகழ்வுகளை சொல்லுங்க. நான் கண்டதுல நான் போகணும்னு அங்க இருந்தா நிச்சயமா போயிருக்கக்கூடியது ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல மதுரத்வனி நடத்தும் 3 நாள் நிகழ்வு. யூடியூப்ல பார்த்திருப்பீங்க. வெங்கடேஷ் ராமகிருஷ்ணன் ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு துள்ளலோட பேச ஆரம்பிப்பார். மெட்ராஸை பத்தி பேசுறோம்னாலே அவருக்கு ஒரு இது வந்துடும், துள்ளல் வந்துடும். அப்புறம் சுதா சேஷையன் பேசுறாங்க மெட்ராஸ் பாஷை. ஸோ சுதா சேஷையன் மெட்ராஸ் பாஷையை பத்தி பேசுறது ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வா இருக்கும். பல்வேறு முக்கியமான நபர்கள் அவர்கள்லாம் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல கூடி பேசுறாங்க. அது முதல் பகுதி. 2வது மிக முக்கியமான ஒரு இலக்கிய நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. இதை வந்து ரொம்ப காலமா நான் எதிர்பார்த்திருந்தேன். ஒரு நல்ல ஆளுமை ஒருத்தர்
இங்க இன்னொரு பட்டியல் போடணும். ஒரு காலத்துல ஒரு 30 ஆண்டுகள் முன்பு எல்லாரும் ஒரு பட்டியல்களை வெளியிட்டாங்க, 100 சிறந்த சிறுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயமோகன் ஒரு பட்டியல், எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பட்டியல், அதுக்கப்புறம் பல்வேறு தரப்பினர்கள். பாவண்ணன் வந்துட்டு தனக்கு பிடித்த கதைகளை வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமா முன்வைத்தார். சு வேணுகோபால் வந்துட்டு பல்வேறு இதழ்கள்ல எழுதியிருக்கார். ஆனா நாவல்களுக்கு இப்படி ஒரு தகால்னு ஒரு பட்டியல். எனக்கு அந்த பட்டியல்ல 2 3 விஷயம் ரொம்ப பிடிச்சது. அவர் வந்துட்டு ஒரு கரார்த்தன்மையோட நடந்துட்டு இருக்கார். இவர் புதியவர், இவரால் நம்மளுக்கு காரியம் ஆகணும் அப்படின்லாம் ரொம்ப அவர் கண்டுக்கலங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆறுதல். இரண்டாவது, ஜெயமோகன் போடுற பட்டியலா இருக்கட்டும், இல்ல சமகாலத்தினர் பலர் போடுற பட்டியல்கள் வந்து என்ன பண்றாங்க, ஒரு எழுத்தாளர், எனக்கு ஆதவன் ரொம்ப பிடிக்கும், நான் என்ன பண்ணிடுவேன், அவரோட 2மே முக்கியமான நாவல் தான், 2 நாவல் தான் நல்ல 2 நாவல் நான் சேர்த்துருவேன். இந்திரா பாத்சாரி ஒரு 3 சேர்த்துருவேன். அவங்க 5மே இப்ப படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு வேற யாராவது சொல்லிடக்கூடும். அசோகமித்திரன் ஒரு 2 3 சேர்த்துப்பேன். ஆனா அவர் ஒரு எழுத்தாளருக்கு ஒண்ணுதான் அப்படின்ட்டார். சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு பட்டியல் போட்டா அப்படிதான் நான் ஒரு பட்டியல் போடுவேங்கிறது நானே ஒரு சும்மா மனசுல வச்சிருந்தேன். ஆனா சமகாலத்தினர் இன்னும் நிறைய பேரை சேர்த்து இருந்திருப்பேன். அதுக்கப்புறமா அவரோட முதல் பட்டியல் போட்ட உடனே வந்த எதிர்குரல்ங்கிறது, முஸ்லிம் நாவல் ஒண்ணு கூட சொல்லலையேப்பா அப்படின்னு இருக்காங்க. டேய், நான் முஸ்லீமா இருந்தா நான் எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி, முதல் பட்டியலே எதுக்கு சொல்லணுங்கிற மாதிரிலாம் அவர் ரொம்ப ஒரு இதோட போட்டிருக்காருன்னு தோணுச்சு. தவற விடக்கூடாத பட்டியல். பாருங்க, உங்களுக்கு அதுல நிச்சயமா எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் ஒரு 30 40 தான் படிச்சிருப்பேன். படிக்கணும்னு வச்சிருக்கிறதுல விஸ்வரூபம் ராமுருகனோடது, இதெல்லாம் ரொம்ப காலமா எடுத்து வச்சிருக்கிறது, ஆனா படிக்காதது. அதே மாதிரி ஃபிர்தௌஸ் ராஜகுமாரன்ங்கிற வந்துட்டு ஒரு நாவல் எழுதியிருக்கார். அது நிச்சயமா படிக்கக்கூடிய நாவல், இவர் சொன்னதுனால, கீரனூர் ஜாக்கி ராஜா சொன்னதுனால அப்படிங்கிறதெல்லாம் கூட இதனால தெரிய வருது. பல தெரிந்த பெயர்கள் இருந்தாலும் தெரியாத பல பெயர்கள், இல்ல நம்ம தவற விட்டவர்கள், அவர்களோட எல்லாம் நிறைந்த ஒரு முக்கியமான பட்டியல். அதைத்தான் நான் இந்த வாட்டி மிக முக்கியமா குறிப்பிட விரும்புகிறேன். அதை பத்தி உங்களோட எண்ணங்கள் என்ன, இந்த 100 நாவல்கள் குறித்து? முதல் பட்டியல் குறித்து நம்ம பொதுவாக அந்த கேள்வி எல்லாருக்குமே வச்சிடலாம். ஏன்னா படித்ததை வகைப்படுத்தினாலே 100 வருமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. இல்லை அந்த 100ல் எது பெஸ்ட்டு அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிறவங்களும் இருப்பாங்க. அதனால் அது ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தரவரிசை பட்டியல் மாதிரி இருக்கிறத நம்ம புதுசாக என்ன தெரிஞ்சுக்கலாங்கிறத ஆர்வத்தில் தான் நான் பார்ப்பேன். அந்த இதில் நமக்கு என்ன, அதில் ஏதாவது ஒன்று நம்மளை ஈர்க்கும். இப்போ நம்ம சிறுகதைக்குள்ளே போயிடலாம் போல. இந்த ஆமா. வார சிறுகதைக்கு வந்து 2 3 காரணங்கள். ஒன்று வந்து இப்போ எங்களுக்கு இன்றைக்கி தமிழ் ஸ்கூல் திறக்குது. தமிழ் ஸ்கூல் திறக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே அமெரிக்காவில் தமிழ் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஏன்னா இங்கே அமெரிக்காவில் வந்து பொதுவாக குழந்தைகளை வந்து ஒப்பிட்டு பேசுறது, மதிப்பெண்களை வச்சு எடை போடுறது, வகுப்பறையில் எப்படி அவங்கள்ட்ட நடந்துக்கணுங்கிறது அப்படிங்கிறத எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகள் இங்கே வரும்போது எந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்கிறதும், அந்த ஒரு சின்ன முரண் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்கள்ட்ட. சில குழந்தைகள் வந்து அதை விரும்புறதில்ல. சில குழந்தைகள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழகி அந்த தமிழனுடைய அதோட அந்த பெருமையை புரிஞ்சுக்கிட்டு அடாப்ட் ஆயிட்டாங்க. இந்த சிறுகதை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், அந்த நிகழ்வை ஒட்டி நான் சொல்லப் போற சில சம்பவங்கள் தான். சிறுகதை வந்து அழகிரிசாமி அவர்கள் எழுதின அன்பளிப்புன்னு ஒரு சிறுகதை. அழகிரிசாமி அவர்களுடைய குழந்தைகளுக்கான சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா, ராஜா வந்திருக்கிறார்ங்கிறது ஒரு புகழ்பெற்ற சிறுகதை ஒண்ணு. அது ரொம்ப கிளாசிக் ஒண்ணு. அத வேணா நம்ம இன்னொரு செக்மெண்ட்ல பேசலாம், அல்லது அடுத்த வாரம் பேசலாம். இந்த அன்பளிப்பு சிறுகதையை பொறுத்தவரைக்கும், குழந்தைகளுக்கான கதையே ரொம்ப நம்ம குறைவுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த குழந்தைகளுக்கான கதை வந்து அழகா வந்து ஒரு சின்ன மினி எபிசோடா எடுக்கக்கூடிய அளவுக்கு சிறுகதையை அவர் வடிச்சு கொடுத்துருக்காரு. பத்திரிகை ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர், அவருடைய நெருங்கிய குழந்தைகளோட பழக்கம் எப்படி, அந்த அபார்ட்மெண்ட்டை சுற்றி அல்லது அந்த வீட்டை சுற்றின்னு வச்சுக்கலாமே, இருக்கிற குழந்தைகளுடைய பழக்கங்கள் எப்படிங்கிறது தான் இந்த சிறுகதை. இவர் வந்து ஒரு நாள் காலையில் தூங்கி எழுந்திருக்கும்போது பார்த்தா கச்சாமச்சான்னு சுற்றி ஒரு 5 6 பசங்க எல்லாம் புக்கெல்லாம் கலைச்சு போட்டு அவரை எழுப்புறாங்க. தூக்கத்துலேருந்து எழுப்பி, நேற்று என்ன புக்கை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவர் பத்திரிகை ஆஃபீஸில் இருக்கிறாரு. மதிப்புரைகள் எழுதுறதுக்காக புத்தகங்கள் அவர்கிட்ட வரும். அப்படி வர புத்தகங்களை எடுத்துகிட்டு வந்து அவர் குழந்தைகள்ட்டையும் வாசிக்க கொடுக்குறாரு. அந்த வாசிப்பின் இன்பத்தில் ஈடுபட்ட குழந்தைகள் வந்து இவர்கிட்ட வந்து டெய்லி வந்து ஏதாவது ஒரு புது புக்கு இருக்கும். அதில் வந்து விரைவாக படிச்சுட்டு கொடுக்குற குழந்தைகள், புத்திசாலி குழந்தைகள் இருக்குது. படிச்சுட்டு இந்த வயசுக்கு நான் இதை படிக்கலாமா அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்குது. ஒரே கச்சாமச்சான் இருக்குது.
நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு ஒரு பொய் சொல்லார். உடனே அந்த புத்தகத்தெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் கலைச்சு கிளச்செல்லாம் போட்டு புது புத்தகத்தை எடுத்துடுறாங்க. நீங்கள் எங்கள்கிட்ட பொய் தானே சொன்னீங்க மாமா அப்படின்னு ஒரு பொய் கோவத்தை காமிச்சு அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்த உடனே ஒரு 6-7 புத்தகங்கள் இருக்குது. அதில் வந்து 2 குழந்தைகள் அவருடைய ஃபேவரேட். அதில் அந்த ஏரியாவில் வந்து பழகினதில் 2 குழந்தைகள், ஒரு பெண் ஒரு ஆண். அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு அவர். பிரியத்திற்குரிய அன்பிற்குரிய நம்ம போட்டு கையெழுத்து போட்டு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு புக்கை கொடுக்குறாரு. அந்த குழந்தைங்க ஒன்று புக்கை வாங்கிட்டு ஒரு பொண்ணு சொல்லுது, இதை நான் இன்னைக்கு மதியத்துக்குள்ளே படிச்சிருவேன், இல்லைனா நாளைக்குள்ளே படிச்சிருவேன் அப்படிங்குது. அந்த பையன் நான் அதுக்கு முன்னாடி முடிச்சிருவேங்கிறான். அந்த புத்தகங்கள் குறித்து பேசுவதும் செஸ் விளையாடுவதும் இதுதான் அவங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துது. இவர் வந்து ஒரு கல்யாணமாகாத ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்குற ஒருத்தர். அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி பசங்களோட விளையாடிக்கிட்டு சின்ன பிள்ளைத்தனமா இருக்கியேடா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா. இதுதான் சூழ்நிலை. ஒரு நாள் வந்து இவர் குழந்தைகள் தான் இவர் வீட்டுக்கு வந்து விளையாடுதே தவிர, இவர் வந்து அவங்க பெற்றோர்களுடைய அறிமுகமோ, குடும்பத்தினுடைய அறிமுகமோ பெருசா இல்ல. ஏன்னா தெருவுல எப்போதுமே நம்ம ஒரு 30 வருஷம், 40 வருஷம் முன்னாடி போனோம்னா, தெருவுல ஒருத்தர் மட்டும் இந்த மாரி எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒருத்தரா இருப்பார். ஏதாவது ஒரு வித்தியாசமான ஆர்ட்ல, மிமிக்ரில ஏதாவது ஒண்ணு அவர சுத்தி ஒரு கூட்டம், ஒரு விதூஷகன் மாரி ஒரு ஆள் இருப்பாரு. அவர சுத்தி ஒரு கூட்டம் உட்கார்ந்திருக்கும். அந்த மாதிரி இவர் பழகினதுனால, அந்த குடும்பங்களுடன் நெருக்கம் இல்ல. அதுல ஒரு பெண்ணுக்கு வந்து திடீர்னு உடல்நிலை சரியில்ல. அந்த பொண்ணு வரல. தொடர்ந்து 2, 3 நாள் ஆனோனே என்னன்னு கேட்கிறாரு அவங்க வீட்டு வேலையாள கூப்ட்டு. கொஞ்சம் வசதி படைத்த பெண் அப்படிங்கிறதுனால, உடம்பு சரியில்ல, ஜுரம். ஆனா வந்து ஜுரத்திலயும் உங்க பேர தான் முனகிக்கிட்டு இருக்கு அந்த பொண்ணு. மாமாவ பார்க்கணும்னு சொல்லுதுன்னோனே, இவருக்கு ஒரு மாரி என்னப்பா ஐயோப்பா உடம்பு சரியில்ல, நம்ம போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு மறுநாளைக்கு போலான்னு நெனைக்கிறாரு. ஆனா அவரால தாங்க முடியல. அன்னைக்கு நைட்டே கிளம்பி போய் பார்க்குறாரு. பார்த்தா ஹை ஃபீவர்ல இருக்கு அந்த பொண்ணு. ஆனா இவர பார்த்தோனே டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்குது. ஒரு அந்த புத்தகங்கள் வாசிப்பு குடுத்த அந்த ஒரு தொடர்புனால. அப்புறம் ஒரு தொடர்ந்து ஒரு 2, 3 நாள் போறாரு. அந்த பொண்ணு ரெக்கவர் ஆயிடுது. ஆனா இந்த குழந்தைகள் கூட்டத்திலே வர ஒரு பையன், அவனோட பேர மட்டும் நான் சொல்றேன். மத்த குழந்தைகள் பேர நான் சொல்லல. அது ஒரு காரணம் இருக்கு. இந்த பையன் சாரங்கன்கிற ஒரு பையன் மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கான். மத்த குழந்தைகளுக்கு இவரு அன்பா அந்த புத்தகங்கள குடுக்கறத ஒரு ஒரு 3 பெர்சன் மாரி நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். எதுவும் பேசல அவர்ட்ட. அ ஒரு கவிதை தொகுதிய மட்டும் எடுத்து, "இத நான் எப்ப படிக்கலாம்? எந்த வயசு வரும்போது நான் படிக்கலாம்ன்னு கேட்கிறேன். நீ வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி வரும்போது படிச்சேன்னா, இந்த கதை உனக்கு இந்த கவிதை தொகுதி புரியும். அப்ப நான் உனக்கு தரேன்." அப்படின்னு சொல்லி அந்த புக்க வாங்கி திருப்பி அங்க வச்சுடுறாரு அவரு. அவன் ஒரு வருத்தத்தோட அவன் வீட்டுக்கு போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவர்ட்ட பேசும்பொழுது, "நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்களா?" அப்படின்னு கேட்குறான். இவருக்கு ஒரு சங்கோஜமா இருக்கும் இல்லையா? ஏன்னா இவர் வந்து ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு நடுத்தர வயது. அந்த கதை நாயகனுக்கு வயசு சொல்லல. இருந்தாலும் ஒரு 30 ப்ளஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட நம்ம அவருக்கு ஒரு சங்கோஜம் இருக்கும்ல. குடும்பத்தில போய் குழந்தைகள் மூலமா பரிச்சயம், சின்ன பசங்களோட ஃப்ரெண்டா போலாம். நான் இவ்வளோ பெரிய ஆள் எப்புட்றா அவங்க வீட்டுக்கு போகுதுன்னு இவருக்கு ஒரு சங்கோஜ உணர்வு இருக்கிறதுனால, இவர் வந்து யோசிக்கிறாரு. எதுக்கு என்ன கூப்பிடுறான் இவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வரேன்டா ஒரு நெக்ஸ்ட் சண்டே வரேன்" அப்படின்னு சொல்லி விட்டுர்றாரு. நெக்ஸ்ட் சண்டே வந்து அவன் கரெக்ட்டா கேட்குறான். "நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா?" அப்படின்னோனே இவருக்கு கோவம் வருது உள்ளுக்குள்ள. இது எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது? நான் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரியா இருக்கும்டான்னு சொன்னோனே, அவன் திருப்பி அந்த கவிதை தொகுதிய எடுக்குறான். எடுத்தோனே இவர் வந்து, "இது உனக்கு இப்போ தேவையில்ல. இன்னும் கொஞ்சம் வரணும்னு சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லி ஒரு வெடுக்குன்னு புடுங்கி வச்சுர்றாரு. அதுல அவன் கொஞ்சம் அழுதுட்டு, இத்தன நாள் அழாதவன் ஒரு வெம்பி புடைத்து அழுது போயிடுறான். இவருக்கு அது மனசுக்கு சங்கடமா இருக்கு. சரி அப்படின்னு பார்க்குறாரு. அப்புறம் 2, 3 நாள் அந்த பையன் வரல. ஒரு நாள் அவன் வரான்னு அந்த இன்னொரு பொண்ண விட்டு கேட்குறாரு. அந்த பையன் சாரங்கன் எங்கன்னோனே, தெரியல அப்படின்னு சொல்லுது. இவருக்கு இன்னும் சங்கடமாயிடுது. அந்த பையன் ஏதோ கோச்சுக்கிட்டான் போல இருக்கு. நம்ம எந்த குழந்தைட்டயும் இந்த மாரி பேசினது இல்லையே. இவன் எதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறான்னு இவருக்குள்ள ஒரு எண்ண ஓட்டங்கள். சரி, போய் தான் பார்ப்போமே அப்படின்னோனே, அந்த பையனே வரான். இவர கைய புடிச்சு வீட்டுக்கு கூட்டு போறான். பார்த்தா மத்த குழந்தைகள் மாரி கொஞ்சம் வசதியான வீடு இல்ல. இவன் கொஞ்சம் ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவன். போனோனே அவங்க அப்பா பார்க்குறாரு, வாங்கன்னு கூப்பிடுறாரு, உட்கார்றான். உடனே உள்ள போய் தட்டுல சாப்பாடு போட்டு கொண்டு வரான் அவருக்கு. கொஞ்சோண்டு ஒரு உப்புமா போட்டு கொண்டு வந்து, "சாப்பிடுங்க." "இல்லடா நான் இப்ப தான் சாப்பிட்டு வந்தேங்கிறாரு." "இல்ல, இல்ல நீங்க சாப்பிடுங்க." அப்படிங்கிறான். சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன பண்றான், ஒரு டைரி, புது டைரி. இவர் கிஃப்ட் குடுத்தார்ல அந்த பசங்களுக்கு. புக்கு குடுக்குறாரு, டைரி குடுக்குறாரு அந்த மாரிலாம் வருது. ஸோ, அதில வந்து அதே மாதிரி இருக்கிற ஒரு டைரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து, "இத எனக்கு நீங்க கிஃப்ட்டா குடுங்க." அப்படிங்கிறான் அவன். "உங்க பேர் எழுதி என் பிரியத்திற்குரிய சாரங்கன்னு போட்டு கையெழுத்து போட்டு குடுங்கங்கிறான்." அதோட இந்த கதைய முடிச்சிடுறாரு அவரு. ஒரு ஒரு சிறுகதை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அழகிரிசாமி அவர்களுடைய சிறுகதைகளை பத்தி சொல்ல வேண்டிய தேவையே இல்ல. அவ்வளோ அழகா அந்த கதைய ஓப்பன் பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சு, இந்த சாராம்சத்த சொல்ற வரைக்கும், இவனுடைய எண்ண ஓட்டங்களை அந்த கதை நாயகனோட எண்ண ஓட்டங்கள பதிவு பண்றதா இருக்கட்டும், குழந்தைகளுடைய உலகம் எப்படி இருக்கும்? குழந்தைகளை எப்படி பார்க்க வேண்டும்? இன்னைக்கு குழந்தைகள்ட்ட வந்து நம்ம
என்ன விதமான குற்றங்கள் அதிகரிச்சிருக்குங்கிறது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த கதை வந்து ஒரு கவனம் பெறுகிறது. அப்போ வந்து இவ்வளவு மொபைல் வீடியோலாம் இல்லாததுனால புத்தகங்கள் சார்ந்து இத்தனை குழந்தைகள் அதை படிக்குது, அதுக்காக ஏங்குது, அந்த நபர் மேலே அவ்வளோ ஒரு அளவு கடந்த பிரியம் காட்டுதுங்கிறது தாண்டி 10 குழந்தை இருக்கிற இடத்துல 2 குழந்தைகிட்ட மட்டும் நம்ம பிரியம் அதிகமாக காமிச்சு gift கொடுத்தோம்னா அது மற்ற குழந்தைக்கு தாக்கத்தை எப்படி உண்டாக்குதுங்கிறத ஒரு செய்தி. அதனால இப்போ நம்ம ஏன் இது வந்து அமெரிக்கா ஒட்டி நான் அந்த கதையை ஆரம்பித்தேன் அப்படின்னாக்க, இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா எல்லா குழந்தைகளுக்கும் சேர்த்து நம்ம வந்து பாரபட்சம் பார்க்காம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக சொல்லுவோம். அது எவ்வளோ பெரிய சிக்கலை உண்டாக்குதுங்கிறதுக்கு ஒரு மிக அழகான கதை. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தது. என்னன்னா என்னுடைய சைல்ட்ஹுட் ஸ்கூல் டேஸில் வந்து இதே மாதிரி 2 குழந்தைகளுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் gift கொடுத்தாங்க ஒரு டீச்சர். அது 2 அந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் அவங்க பிறந்த நாளைக்கு கொடுத்தது மற்ற குழந்தைகள் வேடிக்கை பார்த்ததுடனே அந்த டீச்சருக்கு வந்து என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. உடனே வந்து இந்த வருடம் முதல் மதிப்பெண் எடுக்கும் ஒரு பையனுக்கும் இதே மாதிரி ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நிகழ்வு என்ன யோசிக்க வச்சுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த 2 குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் டே இல்லைல்ல. பார்க்குற எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு ஃபீல் வருங்கிறதுக்காக அந்த ஒரு ஏற்பாடை பண்ணாங்க. ஸோ அந்த நிகழ்வு எனக்கு ஞாபகம் வந்தது. அன்பளிப்பு அருமையான சிறுகதை அழகிரின் சாமி. நீங்கள் படிக்கலைன்னா ஒரு தடவை படிச்சிருங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லிட்டு, சாரி ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். இந்த வார இலக்கியத்துக்குள்ள போயிடலாம் தொடர்ச்சிக்கு. அருமையான கதை. மிக்க நன்றி. பகுதியா ரொம்ப அழகா சொன்னீங்க. மற்ற அப்டேட்ஸ் நம்ம இலக்கிய இதுல வந்துட்டு அறிஞர் போற்றுதும் விருதுகள் SRV பள்ளிகள் வந்து திருச்சியில இருந்து வழங்குறாங்க. அது வந்துட்டு விழா வந்துட்டு இதுல நடக்குது. செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் வந்து நடக்குதுன்னு நினைக்கிறேன். வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்துட்டு விட்டல் ராவ், எழுத்தாளர் விட்டல் ராவ் கொடுக்குறாங்க. கூடவே பாவண்ணன் அவர்களும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறுகிறார். இருவருக்கும் நம் வாழ்த்துக்கள். தமிழ் இலக்கிய விருதுகள் 3 முக்கியமான ஆளுமைகள். இளம்பிறை கவிஞர் சிவகுமார், மொழிபெயர்ப்பாளர். அதுக்கப்புறம் நம்மளோட மோகனரங்கன், கவிஞர் மோகனரங்கன். பல நல்ல கவிதைகளை எழுதியிருக்கார், மொழிபெயர்த்திருக்கார். தொடர்ந்து இலக்கிய சொற்பொழிவுகள், இலக்கிய பேச்சுகள், இலக்கிய மேடை எங்க இருந்தாலும் அங்க வந்துட்டு ரொம்ப காத்திரமா எந்தவித சமரசமும் இல்லாம கருத்துக்களை முன்வைக்கிறவர். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி படைப்பூக்க விருது அப்படின்னு ஒரு விருதுல வந்துட்டு பொன்முகலி கவிஞர், அசதா எழுத்தாளர், அப்புறம் இசை கவிஞர் அவர்களுக்கும், அதுக்கப்புறமா சிறார் தமிழ் விருது வந்து சாலை செல்வத்துக்கும், சமூக நோக்கு விருது வந்துட்டு அனுரத்னா மருத்துவர் அவர்களுக்கும் வழங்குகிறார்கள். அதுல இருந்து ஃபேஸ்புக்ல பார்த்த இன்னொரு சுவாரஸ்யத்துக்குள்ள போயிடலாம். குப்புசாமி கணேசன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் அருந்ததி ராயோட மதர் மேரி கம்ஸ் டு மீ ஒரு கடந்த ஆண்டாக பல்வேறு பட்டியல்களில் இடம்பெற்றிருக்கு. எனக்கு அவர்களோட எழுத்து அவ்வளவா கிளிக் ஆகாததுனால நான் அவர்களை அவ்வளவா வாசிக்கிறது இல்லை. ஆனா அவர் வந்துட்டு இந்த அவர் வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது அவர் சொன்ன அந்த குறிப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பிகாஸ் நேற்று ராத்திரி சரியா தூக்கம் வரலன்னு ஏதோ ஒண்ணு படிக்க ஆரம்பிச்சேன். அங்க இருந்து டான் ஹுவான் அப்படின்னு போனேன். டான் ஹுவான்னா யாரு அப்படின்னு பார்த்தா கேசனோவாக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு. இது வந்து ஒரு ஷெகாவோட கதைகள் பத்தின அறிமுகம். ஷெகாவோட கதைகள்ல இருந்து ஷெகாவ் ஏன் இந்த மாதிரி கதைகள் எழுதினார்ல இருந்து எங்கெங்கயோ தாவி தாவி ட்ரைஸ்டன் ஐலோடு அப்படின்னாங்க. ட்ரைஸ்டன் ஐலோடா, அதை வந்துட்டு நம்ம சுனில் பந்தோபாத்யாயை வங்காளத்துல ஒரு கதையா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி குப்புசாமி கணேசனும் அந்த கான்டெக்ட் ஜங்கிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருந்தார். வாக்கிங் வித் காம்ரேட்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு தாவி தாவி போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்துட்டு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்தது. பரவாயில்ல, நம்ம ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர் அவரை மாதிரி ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளரா இல்லாட்டியும் கூட கான்டெக்ட் ஜங்கில 2 பேரும் ஒத்து போறோம் அப்படின்னு தோணுச்சு. இறுதியாக இலக்கிய அப்டேட்ஸ்ல முக்கியமா சொல்ல விரும்புறது பண்புடன் போட்டி. பண்புடன் குழு ரொம்ப நாளா இயங்கிட்டு இருக்கு. ஒரு 30 ஆண்டுகளாக இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ சிறுகதை போட்டி இந்த ஆண்டு 3 நடுவர்கள், அபுல் கலாம் ஆசாத், பாஸ்கர் சக்தி, ஐயனார் அவர்கள் வந்துட்டு 12 சிறுகதைகளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. 12த்தையும் நீங்க பண்புடன்.com அப்படின்னு போயிட்டு நீங்க வாசிக்கலாம். அப்படிங்கிறதோட நம்ம இலக்கிய அப்டேட்ஸை நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் நிறைய இருக்கு. யாவரும்.com அடுத்த இதை வந்துட்டே இருக்கு. அது அடுத்த வாரம் பார்ப்போம்.
போயிடலாம், நம்ம இதுக்குள்ள போயிடலாம். இலக்கிய கழகத்துக்குள்ள போயிடலாம், இல்ல இலக்கிய எதிர்வினைக்குள்ள போயிடலாம். இந்த வாட்டி என்ன வச்சிருக்கீங்க சிவா? இலக்கிய எதிர்வினை வந்து இந்த வாரம் வந்து நம்ம போன வாரம் நம்ம தூரன் விருது பெற்ற யோ ஞானசுந்தர ஜான்சன் அவர்களுக்கு பாராட்ட சொல்லியிருந்தோம். அந்த கிறித்துவ கீர்த்தனைகள் அப்படிங்கிறதுக்கு இல்லையா? ஆமா. ஆமா. அது சம்பந்தமா ஒரு சின்ன கலம். எப்போதுமே விருது அப்படின்னா முதல்ல பாராட்டு, அதற்கப்புறம் சர்ச்சை, இல்லன்னா சர்ச்சை, அதற்கப்புறமா பாராட்டு. இது ஒரு கலந்து தான் நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க பாலா, அத பத்தி. என்ன நடக்குது இந்த ஆஹ் தூரன் விருதுல? சூரன் விருதுல ஜடாயுவோட எதிர்வினை வந்துட்டு முக்கியமான எதிர்வினையா நான் பாக்குறேன். இந்த விருதை அறிவித்த போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, போலச் செய்தல் அப்படிங்கறதுல வந்துட்டு எனக்கு ஒரு இவர் வந்துட்டு மூலமா என்ன பண்ணியிருக்கார், அதாவது கிறித்துவ பாடல்கள் வந்துட்டு நம்ம கேட்கும்போது அஹ், இப்ப சில சமயம் எப்படி இருக்கும்னா, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா மெட்டில ஒரு பாடல், அதுக்கப்புறமா நாகூர் ஹனீஃபா கையேந்துங்கள் மெட்டில ஒரு கிறித்துவ பாடல், இந்த மாதிரி இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எஸ்பிபி குரல்ல நம்ம இளையராஜா மியூசிக்ல கேட்டிருப்போமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மூலத்தை தேடி நான் அடிக்கடி போயிடுவேன். ஆஹ் அது தவிர இன்னொன்னு வந்து எப்படி அவர் வந்து என்ன கருத்தை முன்வைக்கிறார்னா, இது இந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ரெண்டாவது கருத்து, என்ஜிஓஸ், மத மாற்றங்கள், இந்த மாதிரி பல்வேறு சினிமா ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல் செக்டர். பிகாஸ் அவங்களுக்கு வெளிநாட்டுகள்ல வெளிநாடுகள்ல இருந்து பணம் வர்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கன்வர்ஷன், மத மாற்றத்துல அவங்களோட செயல்பாடுகளா இருக்கட்டும், இந்த மாதிரி இதோட இதுல வந்துட்டு பெரியசாமி தூரன் விருதுலயும் அவங்க கை வைத்து விட்டார்களா அப்படிங்கிறது அவர் எழுப்புற இரண்டாவது கேள்வி. மூன்றாவது இது வந்துட்டு அவர் வந்துட்டு தூரன்கிறவர் வந்துட்டு பக்தி பாடல்கள் எல்லாமும் சொந்தமாக இயற்றி இருக்கார் முருகன் மேல, மற்றும் தொகுத்திருக்கார். அவர் பேர்ல வழங்கப்படுற விருதை வந்துட்டு ஏன் இவருக்கு கொடுக்கணும், ஞானசந்திர ஜான்சனுக்கு கொடுக்கணும், தகுதியானவர் தானா அப்படிங்கிறதையும் அவர் முன்வைக்கிறார். ஒரு முக்கியமான வீடியோ. மிக முக்கியமா நான் ஏன் இதை பாக்குறேன்னா, ஜடாயு வந்துட்டு கிட்டத்தட்ட யோ சந்திர, அதாவது நான் வந்துட்டு சங்கரர் வந்துட்டு மதுரை மிஸ்ரோட போட்டிக்கு போகும்போது ஒரு இதுல சொல்வார், உனக்கு இல்லறமே தெரியாது, நீ எப்படி பண்ணுவேன்னு உடனே ஒரு வருடம் வந்துட்டு கூடு விட்டு கூடு பாய்ந்து இல்லறத்தை முடிச்சுட்டு வர்ற மாதிரி ஜடாயு வந்துட்டு ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆய்வு மாணவனுக்குரிய இதோட எல்லா கிறிஸ்தவ பாடல்களையும் கடந்த 2000 ஆண்டுகளாக எப்படியெல்லாம் மருவி வந்திருக்கு, தேம்பாவணியில ஆரம்பித்து அதுக்கப்புறமா பல்வேறு காலகட்டங்கள்ல எப்படி வந்திருக்குங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு ஆய்வறிக்கையே சப்மிட் பண்ணியிருக்கார். ஸோ அந்த விஷயத்திலையும் நான் வந்துட்டு இதை வந்து ஒரு முக்கியமான கட்டுரையா பார்க்குறேன். கட்டுரையை படிங்க. அது படித்த அவர் அது தவிர வீடியோவும் கொடுத்திருக்கார், அந்த வீடியோவும் படிங்க. அப்புறம் உங்களுக்கு வீரமா முனிவர், எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை, வேதநாயக சாஸ்திரியார், இந்த பாரம்பரியத்துல யோ ஞானசந்திர ஜான்சன் எங்க இருக்கார், எப்படி வராங்கிறதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்கிறதையும் பரிந்துரைக்கிறேன். சிறப்பு பாலா. நம்ம அடுத்ததா இந்த வார கேள்வி, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம இலக்கிய கூட்டங்களுக்கு பேசுறதுக்கு நிறைய எழுத்தாளர்களுக்கு வந்து அழைப்பு வருது. அவர்களுக்கு உரிய சன்மானம் கிடைக்கிறதில்ல அல்லது கொடுக்கறதில்ல. அதை கொடுக்கறதுல வந்து தயக்கங்கள் இருக்கு. சில பேர் வந்து சன்மானமே இல்லாம இலக்கிய கூட்டம்னா, நீங்க வந்து ஒரு இலவசமான சொற்பொழிவு ஆற்ற முடியுமாங்கிற எதிர்பார்ப்பு தான் நிறையா இருக்கு அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை. அது வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அந்த ஏற்பாட்டாளர்களுடைய சிக்கலாக இருக்கலாம், நிதி நிலைமையின் சிக்கலாக இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஒரு நல்ல தேர்ந்த ஒரு எழுத்தாளர் அல்லது ஒரு பேச்சாளர் அவர்கள கூப்பிடும் பொழுது, இலக்கிய கூட்டங்களுக்கு கூப்பிடும் பொழுது, மத்தபடி இந்த பட்டிமன்றம் அல்லது வேற ஏதாவது நிகழ்ச்சிகள்னா, அதாவது விளம்பரம் சார்ந்து இயங்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு பண வரவுல பிரச்சனை இல்லன்னு தான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா, அது எல்லாமே நெறைய கிடைக்குது. இலக்கியம் சார்ந்த கூட்டங்களுக்கு பேசும்பொழுது மட்டும், இந்த சன்மானம் தேவையா? அப்படிங்கிறத ஒட்டி,
இன்னொரு ஒரு முகநூல் பதிவையும் வந்து விமலாயுத மாமல்லன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார். இலக்கியமா அல்லது நம்ம பணம் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த சாதாரண வாழ்க்கையா அப்படிங்கிறத நீங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டாக்க, அங்க தான் வந்து சூட்சுமமே இருக்குன்னு ஒருத்தர் பதிவு போட, அது இந்த முரண் இருக்கிறது தான் இலக்கியம் அப்படின்னு அவர் அதுக்கு மேல கருத்து போட்டு விமலாயுத மாமல்லன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த வார கேள்விக்காக நான் உங்கள்ட்ட வரேன் பாலா. இலக்கிய கூட்டங்களுக்கு பேச சன்மானம் தேவையா? அப்படிங்கிறத ஒட்டி நீங்க ஏதோ சொல்லணும் நீங்க. அதையும் சொல்லுங்க. நம்ம அதையே இந்த கேள்வியா விட்டுருவோம். இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. எனக்கு கிட்டத்தட்ட நிறைய நேரமும் கொடுத்துருக்கீங்க. நீ காட்சியை சாட்சி வச்சிருந்தோம். அது அடுத்த இதற்கு நம்ம அடுத்த வாரத்துக்கு நம்ம புத்தியும் போட்டிருக்கோம். நான் அதை கவனிக்கவே இல்லை. இலக்கிய சொற்பொழிவுகள் நிச்சயமா, அதாவது ஒருத்தர் வந்து உங்களை என்டர்டெயின் பண்றார். என்டர்டெயின்ங்கிறத நான் இந்த பல்வேறு விதமா நான் அதை யூஸ் பண்றேன். அதாவது இப்ப நம்ம ஒரு ஃபோன் கால்ல ஒரு நண்பரோட பேசுறோம், ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு பரிந்துரை கேட்கிறோம், ஆலோசனை கேட்கிறோம், இல்ல நம்மளை நாமளே தொகுத்துக்கிறதுக்கு இன்னொருத்தரோட சொற்பொழிவை கேட்கிறோம்னா அதுக்கு உரிய சன்மானத்தை நம்ம வழங்கிதான் ஆகணும் இல்லையா? சுரேஷ் பிரதீப்போட பதிப்பு ரொம்ப மனசை தொட்டது. கூப்பிடுறாங்க, அவரோட புத்தகத்தை பத்தி கூட பேசுறது இல்ல, அவரோட புத்தகத்தை பத்தி இது வரைக்கும் யாரும் பேசினது இல்ல. அதாவது அந்த கூட்டத்துல கூப்பிடுற கூட்டத்துல சம்டைம்ஸ் எல்லா வாட்டியும் சொல்லல, அவர் சில தடவை. அப்புறமா கூப்பிட்டுட்டு வெறும்ன தேங்காய் மூடி கச்சேரி மாதிரி கொடுத்து அனுப்புறதுங்கிறது ரொம்ப தப்புங்கிறதான் என்னோட தனிப்பட்ட எண்ணம். விமலாயுத்த மாமல்லன் வந்துட்டு என்ன மாதிரி நான் அதை வந்து எப்படி பார்த்தேன்னா, நான்லாம் இலக்கியத்தை வந்து ஒரு மிஸ்ட்ரஸ் சொல்ற ஒரு துணைவிங்கிற மாதிரி, ஒரு கீப்புங்கிற மாதிரி ஒரு ஜாலிக்காக வச்சுருக்கேன். ஆனா வாழ்வாதாரமா வச்சுட்டு இருக்கிறவங்க, மனைவியா வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சன்மானம் கொடுக்கதான் வேணும். இப்ப நம்ம ஒரு முக்கியமான ஆளுமை ஒருத்தரை இங்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அவருக்கு உரிய மரியாதையா நம்ம செய்யறதுங்கிறது, அவரை வரவேற்கிறது, அவருக்கு சால்வை போட்டுறது, அவருக்கு உரிய நன்றிய வரங்கள் தவிர ஒரு அசலான பொன்முடிப்பு பண முடிப்பு கொடுக்கணுங்கிறதுல எனக்கு பெரிய அளவுல மாற்று கருத்து இல்லை. அதுவும் இந்த மாதிரி அவங்க தயார் பண்றதுக்காக அவங்க கடுமையா குறைப்பாங்க. அதாவது ஒரு 10 புத்தகத்தை படிக்கிறது, அதுல இருந்து சாரத்தை எடுக்கிறது, அதுக்கு மேல சிந்திக்கிறது, அதுக்கு மேல ஒரு கட்டுரையை வடிவமைக்கிறது, அதுக்கப்புறம் அதன் தொடர்பான கேள்வி பதில்களுக்கெல்லாம் ஒரு வழக்கமாக கேட்கப்படும் கேள்விகள் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே பொதிந்து வைக்கிறது, உங்க சிந்தனைய தூண்டுற மாதிரி, உங்களை அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் செகண்டே இருக்கிறது. ஸோ இதெல்லாமே பண்றாங்க. இதெல்லாம் இவ்வளவு தூரம் எதுக்கு சொல்றோம்னா, நாங்க சன்மானம் கேட்கல, ஆனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களோட பகிருங்க. சன்மானம் கேட்க மாட்டோம், ஆடும் போட மாட்டோம், ஆனா கவனமும் உங்களோட ஒத்துழைப்பும் அன்பும் நல்ல ஆசையும் எங்களுக்கு எப்பவுமே தேவைங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு பில்டப். இவ்வளோ பில்டப் சூப்பரா முடிச்சிட்டீங்க. ஸோ அப்ப கேள்வி வந்து கோர் இலக்கிய கூட்டங்களுக்கு அழைக்கப்படும் பொழுது இந்த சன்மானம் தேவையா அப்படிங்கிறது சூழ்நிலையை பொறுத்து அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச எளிமையான ஒரு பதிலாக இருந்தாலும் இந்த கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். அவரவர்கள் அனுபவம் கொண்டு என்ன அதுக்கு சரியான பதிலாக இருக்க முடியுங்கிறத கமெண்ட்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த வார நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை சிவா. நன்றி பாலா.